எருமை. இதான் எம்மலோகமா? செம்மலோகமா உள்ளடா இருக்கு. நித்தமும் செத்திடும் நரங்களின் சத்தமே உனக்கு இன்னிசை. ஆந்தையின் அலறலும் கோட்டானின் கூவலும் பேய்களின் இறைச்சலும் நாய்களின் ஊளையும் உனக்கு மெல்லிசை. இவன் தான் எம்மனா? அட பாவி, கல்லா இருக்க எருமையவே கலிய வச்சுட்டா. என்னங்கடா இது? அந்த இடத்துல ஆளுக்கு ஒரு கடையை போட்டுக்கிட்டு என்ன அட்டகாசம் பண்றானுங்க. புகழ்ச்சி போதுமா பிரபு? போதாது போதாது. எருமையின் குரலோனே, எங்களின் இறைவனே, யமதர்ம ராஜனே, யமலோக தலைவனே, வந்தோ வணக்கம் தந்தோ. தோ தோ தோ. புகழ்ச்சி போதுமா பிரபு? மூச்சு முட்டுகிறார். நிம்மதியாக உறங்க முடியவில்லை. என்ன கொடுமை, என்ன கொடுமை. சித்ரகுப்தா, பழைய இருப்பு எவ்வளவு, புதிய வரவு எவ்வளவு? பழைய நரங்களின் இருப்பு 638 கோடியே கோடி 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 12,432 பிரபு. கோடிய கோடியா? புதிய வரவு 13,14,012 பிரபு. நாளுக்கு நாள் நரன்களின் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே வருகிறது. அதனால் என் நரம்புகள் அனைத்தும் பிடைத்து புடைத்து நாட்டியமாடுகின்றது. குருதி கொப்பளித்து கொண்டாட்டம் போடுகிறது. என் மனது மற்றற்ற மகிழ்ச்சியில் மத்தளம் கொட்டுகிறது. இழுத்து வாருங்கள் அந்த நரப்பூச்சிகளை. அழைத்து வாருங்கள், அழைத்து வாருங்கள். இவன் செய்த பாவம் என்ன பிரபு? இவன் பூலோகத்திலே பள்ளி குழந்தைகள் வாங்கி சாப்பிடும் மிட்டாய்களை பறித்து தின்றவன். ஏண்டா, முட்டாய புடிங்கி தின்னலாம் ஒரு குத்தமாடா? நான் வேற 4-5 பைபிள் புடிங்கி தின்றுக்கனே. பிறகு தாயிடம் குடிப்பதற்கு பணம் கேட்டிருக்கிறான். குடித்தால் இறந்து விடுவாயடா மகனே என்று தாய் சொல்லி இருக்கிறாள். கொடுக்கவில்லை என்றால் நீ இறந்து விடு என்று பெத்த தாயின் கருசுமந்த வயிறை கத்தியால் பல முறை குத்தி கதற கதற கொண்டிருக்கிறான் பிரபு. இதை இல்லடா முதல்ல சொல்லணும். அவ்வளவு கொடியவனா இவன்? இவனை முள்ள பங்கடி முகுட முட்டை, மூணு பங்கடி மூட்டா, சல்ல பங்கடி சகட முட்டை, சால பங்கடி சாட்டா. சல்ல பங்கடி சாட்டாவா? நல்லா தானே பேசிக்கின்ற. இப்பூச்சிகள் செய்த பாவம். மருத்துவர்கள் என்ற பெயரில் மக்களை ஏமாற்றுபவர்கள் பிரபு. எப்படி? மூலம் என்று செல்பவர்களுக்கு மூளையில் அறுவை சிகிச்சை செய்து கொன்று விடுவது. நகக்கண்ணில் வலி என்று செல்பவர்களுக்கு முகக்கண்ணையே தோண்டி எடுப்பது. வாயு பிடிப்பு என்று செல்பவர்களுக்கு வாயையே கிழிப்பது. அக்கலா. இடுப்பு வலி என்று சென்ற ஒருவருக்கு அதிரடியாக அடிவயிற்றில் அறுவை சிகிச்சை செய்து குழந்தையை தேடி இருக்கிறார்கள். குழந்தை கிடைக்கவில்லையா? ஏன் கிடைக்கவில்லை? எப்படி கிடைக்கும்? அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது ஒரு ஆண்மகனுக்கு ஆயிற்று. ஆம்பளவத்துல பிள்ளை தேடி இருக்காங்களா? அடச்சை, பூலோகத்துல இவங்களும் கொஞ்சம் ஓவராட்டாயா போறாங்க. அப்பா தொந்தி வச்சிருக்க மகராசிங்களா, ஆஸ்பத்திரி பக்கம் போறப்ப கொஞ்சம் சூதானமா போங்க. மூஞ்சில் துணியை புத்தி ஆம்பளை எது பொம்பளை தெரியாம அடிவர பூரா கழிச்சு உள்ள இருக்க பொருள் எடுத்து குழந்தைய தர்றாங்களா. ஆகையினால அகண்ட வத்தோட ஆஸ்பத்திரி போகாம இருக்க வாக்கிங் போறத கொஞ்சம் கூட்டுங்க. என்ன குறுக்கு வழியில் பட்டம் பெற்ற குதர்க்கவாதிகளா இவர்களை? அங்கரமங்கட ஜிங்கிரமங்கட பிக்கிரப்பட்டாக்கா, கக்கரமங்கட கக்கிரமங்கட குக்குரப்பட்டாக்கா. விடுங்கடா, நான் இங்க இருக்க வேண்டிய ஆளே கிடையாதா. சொர்க்கத்துல இருக்க வேண்டிய ஒண்டா. பிரபு, கொலை கொள்ளை கற்பழிப்பு லஞ்சம் லாவண்யம் மது மாது சூது என அத்தனை அக்கிரமங்களின் மொத்த உருவம் இவன். அப்படி என்றால் வரவேண்டிய இடத்திற்கு தானே வந்திருக்கிறான். தப்பு பண்ணா நரகத்துக்கு தான் போவோம்னு எங்களுக்கு தெரியும்யா. உன்கிட்ட சிக்கினா நீ சக்கையை புழிஞ்சுவனு எனக்கு தெரியாது. அதனாலதான் ஒரு நல்ல ஜோசியரை கூப்பிட்டு சொர்க்கத்துக்கு போற வழி என்னன்னு டிஸ்கஸ் பண்ண. வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு செத்தா சொர்க்கம் சொன்னா நேர வீட்டுக்கு போன. இருக்கிற சொத்தை எல்லாம் எல்லா பொண்டாட்டிகளுக்கு சரி பாதியா பிரிச்சு உயில் எழுதின. அப்புறம் திருச்சிக்கு வந்து நைட் ஷோ செக்ஸ் படம் பார்த்த திருப்தியோட ஸ்ரீரங்க காவேரியில செவனேன்னு குச்சி தற்கொலை பண்ணிக்கிட்டேயா. அப்புறம் மேல வந்த நேர சொர்க்கத்துக்கு தான் கூட்டு போனானுங்க. கொஞ்ச நேரத்துல இங்கே கூட்டு வந்துட்டானுங்க. என்னை வச்சு விளையாடுறீங்களா? மன்னிக்க முடியாத மாபாவங்களை செய்துவிட்டு திட்டமிட்டு மாண்டவனா நீ?
பரணியில் பிறந்தால் தரணியை ஆளலாம் என்று புரணியை கிளப்புவது, கேட்டையில் பிறந்தால் கோட்டை கட்டி வாழலாம் என்று மனக்கோட்டை கட்டிக் கொள்வது, சித்திரையில் ஆண் பிறந்தால் நித்திரை போய்விடும் என்று பங்கினியிலே குழந்தையை பறித்தெடுப்பது, அதற்கும் ஒரு ஜாதகம் எழுதிக் கொள்வது. கேளடா கெடுமதியோனே, இயற்கையாகவே இடுப்பு வலி எடுத்து பிறக்கும் குழந்தைகளுக்கு தான் ஜாதகம் பொருந்தும். அதுபோல் விதி முடிந்து வைகுண்ட ஏகாதசி என்று இறப்பவர்களை மட்டும்தான் சொர்க்கம் ஏற்றுக்கொள்ளும். அறிந்து கொள்ளடா அற்ப பிறப்பே. இவனை அஜரமட்டி அல்லாக்கி வஜரமட்டி பல்லாக்கி அம்டக்கா. அச்சச்சோ, மறுபடியும் அப்பது மாதிரியே நம்ம சொல்றானே. போராடுவேன் போராடுவேன் உறுதியுடன் இறுதி வரை போராடுவேன். ஏமன் ஒளிக, ஏமன் ஒளிக. கடைசிறப்ப பூலோகத்துல ஊர்வலம் மறியல் பண்ற புத்தி யமலோகத்துல வந்து போல பாரு. எதற்கு சொல்லணும்னு படுபாவையிலா கொதிக்குது, அதுக்குள்ள முக்கிய இருக்கிறாங்களே. பார்க்க என்னமா இருக்கடா. எனக்கே இந்த தண்டனை. கதரமண்டல கையாப்பட்டல கட்டாலே, கொதரமண்டல கொய்யாப்பட்டல பொட்டாலே. இதுதான் ஏற்கனவே சொல்லிட்டியே, புரியுற மாதிரி சொல்லு. கட்டிய மனைவியர்களுக்கு துரோகம் இழைத்த கணவர்களுக்கு நான் தரும் தண்டனை. ஆஹா, தண்டனைக்குன்னு தனி பாச பேசுறான் ஐயா. இது எனக்கு புரியாம வச்சு. என்ன ஏன் சார் இப்படி பண்றீங்க? நீ மாட மாளிகை கூட கோபுரம் கட்டுவதற்காக தொழிலாளிகளை கசக்கி பிழிந்து ஊதியமே கொடுக்காமல் அவர்கள் வியர்வையில் குளித்தாய் அல்லவா, அதற்குத்தான் இத்தண்டனை. வச்சு நடத்துறாங்க. இப்படி பண்றீங்க? கட்டிய கணவர்களுக்கு துரோகம் இழைத்த மனைவியர்களுக்கு நான் தரும் தண்டனை. ஓடுகாலியலா அதாயா கால்ல காப்ப கட்டி விட்டுருக்காங்க. சுமங்கலிகளின் நெற்றி திலகத்தை அழித்து அவர்களை அமங்கலியாக்கி பேரின்பம் கொண்டாய் அல்லவா, அதற்குத்தான் உனக்கு ஆணின்றி பெண் இல்லை, பெண் இல்லையே எவ்வுலகும் இல்லை. அத்தகைய சக்தி வடிவத்தில் பிறக்கும் பெண் சிசுவை மரணப்பால் கொடுத்து கொன்றவன் நீ. பச்சை பிள்ளை வாயில கள்ளிப்பாலை ஊத்தி கொன்ற உருப்பாடி இல்லை, பெண் குலத்தில் தப்பி பிறந்த அரக்கினி. அதற்காகத்தான் உனக்கு முத்திரை முடி முத்தாளா, மத்திரி முடி மத்தாளா. கிளவியா இருந்தாலும் அழகியா இருந்தாலும் குற்றம் குற்றமே தான். மறுபடியும் மேல தூக்கிட்டு போறீங்களே. ஏனா பூலோகத்தில் நரன்கள் கருவறையில் உதிக்கும் பொழுது அவர்களுக்கு நரகத்தில் கழுமர விதைகள் விதைக்கப்படும். பாவம் பண்ணணும் புறா ஒவ்வொரு மரமா. என்னடா இம்புட்டு மரம் வளர்ந்து கிடக்கு? நரன்கள் பிறந்து வளர்ந்து எவ்வளவு பாவங்களை செய்கிறார்களோ அவ்வளவுக்கு மரங்கள் வளர்ந்து கொண்டே இருக்கும். நீ செய்த பாவங்களின் வளர்ச்சிதான் இம்மரம். இம்மரம் உம்மரம். தண்டனை முடிந்தவுடன் இக்கழுமரத்தில் நீ ஏற்றப்படுவாய். முட்டாலட்டா முடுக்கா, மட்டாலட்டா மடுக்கா. என்னாச்சு இந்த எம்என்எஸ்னுக்கு? நாக்கு தள்ளுது. கனி என்று கேள்விப்பட்டிருக்கிறோம், அது என்ன மூக்கின் மீது ஒரு கனி? திடீரென்று ஆவேசப்பட்ட ஈசன் கையில் இருந்த உடுக்கை எடுத்து இடித்தார் என் முகத்தில். படார் என்று வெடித்து சிதறிவிட்டது என் மூக்கு. காயம் யார் கண்ணிலும் படக்கூடாது என்பதற்காக ஒரு கனியை வைத்து மறைத்திருக்கிறேன். இருந்தாலும் தாங்கள் நினைத்தால் காயமெல்லாம் மாயமாகி விடாதா? படர்ந்த முகத்தில் பழம் இருப்பதை பார்ப்பதற்கு சகிக்கவில்லை பிரபு. அப்படி என்றால் அகற்றி விடுகிறேன். ஆகா, இப்போது பிரமாதம் பிரமாதம். பூலோகத்தில் முன்பெல்லாம் இடியமின், ஹிட்லர், முசோலினி இப்படி பல தவப்புதல்வர்கள் நமக்கு கிடைத்தார்கள். அவர்கள் மூலம் பூலோகத்தில் திடீர் திடீர் என்று பல போர்கள் வந்து மனித பூச்சிகள் அனைத்தும் ஆண்டு கொத்து கொத்தாக நம் கோட்டையில் வந்து குவிந்தன.
அதை கண்டு நான் கழித்தேன், குதூகலித்தேன், குது 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 கழித்தேன். அட பாவி படுபாதகா, அதுபோல் இப்பொழுதும் நமக்கு சாதகமாக தீவிரவாதிகள் என்ற பெயரில் உலாவிக் கொண்டிருக்கும் என் செல்ல குழந்தைகளை பூலோகத்தில் இருக்கும் தரிகட்ட தலைமை பூச்சிகள் வெள்ளை புறா வெள்ளை கொடிகளை எல்லாம் பறக்கவிட்டு மனித பூச்சிகளை இங்கு வரவிடாமல் தடுத்து விடுகிறார்கள். தீவிரவாதி பூரா உனக்கு செல்ல பிள்ளையா? இதற்கெல்லாம் தீர்வு காண வேண்டும் என்றுதான் நமது கொசு தலைவன் கொட்டாப்புளியை அனுப்பி வைத்தேன். கொசுவுக்கு தலைவனா? அவனால் இன்று வரை எந்த நல்ல செய்தியும் வரவில்லை. ஏன் அப்படி? வர சொல்லுங்கள் அவனை. அப்படின்னா பூலோகத்துல எல்லா பூச்சிக்கும் தலைமை இருப்பான் போல் இருக்கே. வணக்கம். தேவையில்லை உன் வணக்கம். உன் உடன் வந்திருப்பது யார்? என் மனைவி குமட்டியா தேவி. கோமட்டியா? ஆத்தாடி, கொசு பேசுது. உனக்கும் உன் இனத்திற்கும் நான் இட்ட கட்டளை என்ன? அகண்டு விரிந்து கிடக்கும் பூலோகத்திலே எங்கும் பறந்து திரியும் உங்களை மனித பூச்சிகளை கடித்து ரத்தத்தை குடித்து அவர்கள் கதையை முடித்து இங்கு அனுப்பி வையுங்கள் என்று சொன்னால் புதிதாக ஒரு மனைவியை கட்டிக்கொண்டு அவளோடு ஒட்டிக்கொண்டு பூலோகத்திலே உல்லாச உலா வருகிறாயா நீ? நாங்களும் கொல்வதற்கு முயற்சி எடுத்துக்கொண்டுதான் இருக்கிறோம் பிரபு. என்ன முயற்சி எடுத்தாய்? மலேரியா, டெங்கு, யானைக்கால், சிக்கன் குனியா போன்ற பல வியாதிகளை பரப்பினாலும் அவர்கள் எங்களை கொல்வதற்கு கொசுவத்தி, கொசு மருந்து போன்றவற்றை பயன்படுத்தி எங்களை தடுத்து விடுகிறார்கள். பறந்து தப்பிக்க நினைத்தாலும் நசுக்கி கொன்று விடுகிறார்கள் பிரபு. அதற்காகத்தானே இறைவன் உங்களுக்கு இனப்பெருக்கத்தை அதிகமாக தந்தார். ஒரே நேரத்தில் எல்லோரையும் கொன்று விடுகிறார்கள். இப்படியே தொடர்ந்து செய்யுங்கள். இம்முறை ஈசன் உடுக்கை எடுத்து என் மூக்கில் மேல் அடித்தார். அடுத்த முறை கழுத்தில் இருக்கும் நாகத்தை எடுத்து என் மூக்கிற்கு உள்ளே விடட்டும். கையால் ஆகாத தளத்திற்கு காரணம் வேறு. என் முகத்தில் முடிக்காதீர்கள். போய்விடுங்கள், போய்விடுங்கள். சித்திரகுப்தா பிரபு, பூலோக கணக்குப்படி மனித பூச்சிகளின் எண்ணிக்கை 700 கோடிக்கு மேலாகிவிட்டதாம். இன்னும் ஒரு வருடத்திற்குள் அதை சரிபாதியாக அளித்து பூமாதேவின் பாரத்தை குறைத்து எம்பெருமான் ஈசனிடம் நற்பெயர் வாங்குவேன். இது உன் மீது ஆணை. பிரபு, தங்கள் ஆணை பலிக்காவிட்டால் அழிக்க வேண்டும் என்று மங்களகரமாக பேசிக் கொண்டிருக்கும் பொழுது பலிக்காதென்று அமங்கலமாக பேசுகிறாயே. குத்த பித்தா, அழித்து காட்டுவேனடா. என்னது? மக்களை அழிக்கிறது மங்களகரம்? யோ சித்திரகுப்தா, என்ன இங்க கொம்பு முடிச்ச காப்படி, அரைக்காப்படி, உரலு, உலக்கேட்டி எல்லாம் நான் யாரும் அறிமுகப்படுத்தி. சரி, கிங்கரர்களே, சித்திரக்குள்ளர்களே, இங்கே நின்று கொண்டிருப்பவர் யார் என்று உங்களுக்கு எல்லாம் தெரிகிறதா? தெரியவில்லை. இவர் நமது பிரபு யமதர்மராஜனுடைய அருமை மனைவி ஐயோ அம்மையாரின் தம்பி கொய்யோ. யமதர்ம பிரபுவுக்கு மச்சானாம். அப்படியா? அப்படி என்றால் இவரை நாங்கள் என்னவென்று அழைப்பது? என்னவென்று அழைப்பது? யமதர்மனுக்கே மச்சான்னா உங்களுக்கு மச்சான் தானே? மச்சான் என்றே நாமெல்லாம் அழைப்போம். அதே மாதிரி அலைங்க. என்ன இப்ப உங்களுக்காக இந்த மச்சான் என்ன பண்ணிருக்கேன்னா, சத்தியலோகத்துல இருந்து கஷ்டப்பட்டு ஒரு ட்ரம் நிறைய விசித்திர பானம் கொண்டாந்துருக்கேன். இதை எல்லாரும் மூச்சு திணற 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 குடிச்சு சந்தோஷமா இருக்கு. சாப்பிடுங்க. அப்படி என்றால் தனியாவா நடத்துங்க. இப்ப நீ என்ன பண்ற? இந்த பானத்தை கொண்டு போய் என் மச்சான் எம்என்எஸ் இருக்கார் பத்தியா, அவர்கிட்ட கொடுத்து குடிக்க சொல்லு. யமதர்ம பிரபுவுக்கு எங்கையால் போதை வைத்து போய் கொடுப்பதா? ஏன் கொடுத்தான்னா? அது எப்படி எங்கையால்? உங்களுக்கு தானே அவர் நெருங்கிய உறவுமுறை. நீங்களே கொண்டு போய் கொடுத்து விடுங்க. ஒரு மாமனுக்கு போய் ஒரு மச்சான் எப்படியா கொடுக்க முடியும்? அசிங்கமா இருக்காரு. நீ தானே எம்என்எஸ் கிட்டே இருக்க. நீ என்ன சொன்னாலும் அவர் கேட்பாரு. கொண்டு போய் கொடுத்து சந்தோஷப்பட்டு போ. ஆமாம், இதை எதற்கு அவருக்கு கொடுக்க வேண்டும்? அது ஒரு காரணமா தான் சொல்றேன். அதுல உனக்கு ஒரு நன்மை இருக்கு. எனக்கு நன்மை இருக்குது. என்ன நன்மை? அது நீ மோத கொடுத்து அப்புறம் சொல்றேன். கொடுக்கிறேன், கொடுக்கிறேன். போ போ. ஏன் ஜர்க்காகிற? என்ன பார்வை? போயா பூச்சனிக்கா. பிரபு, பிரபு, பருகுங்கள். சித்ரா பிரபு, சுவடி ஏந்தும் கைகளில் குவளையை ஏந்துகிறாய். அதனால் உனக்கு எதுவும் கவலையா? இல்லை பிரபு, இல்லை. தங்களை உற்சாகப்படுத்துவது என்பது யான் பெற்ற பாக்கியம் அல்லவா? அக்கடா அக்கடா அக்கா. சித்ரா பிரபு, இந்த சோமபானத்தின் சுவை
சற்று தூக்குகிறது. அது தங்களுக்காக சத்தியலோகத்திலிருந்து வரவழைக்கப்பட்ட பானம் பிரபு. 7 லோகங்களிலும் என்னை பற்றி என்ன பேசுகிறார்கள்? பலத்திலே தாங்கள் ஈசனுக்கு சமம் என்றும், குணத்திலே திருமாலுக்கு நிகரென்றும், அறிவிலே பிரம்மனின் மனைவி சரஸ்வதிக்கு ஒப்பென்றும், அடக்கத்தில் பிள்ளையாரின் சுரூபம் என்றும், அழகிலே முருகனின் வடிவம் என்றும், ஆற்றலில் முப்பெருந்தேவியின் சக்திக்கு சமம் என்றும் பேசுகிறார்கள் பிரபு. பிரபு, தங்களின் இடைச்செருகளுக்காக கொழுத்த நரனை வறுத்து எடுத்து வரட்டுமா? வேண்டாம் வேண்டாம், இன்று எனக்கு விளக்கு, புலால் விளக்கு. புலாலை விளக்கு என்று சொல்லிவிட்டு சோமபானத்தை மட்டும் அருந்துகிறீர்கள். இது விதி விளக்கு ஐயா. என்ன என்ன நீங்கள் கொடுத்த பானம் அற்புதம். அற்புதம். உனக்காக நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஒரு உசுரை எடுக்க வேண்டும். எவன் உயிரை எடுக்க வேண்டும்? யமன் உசுரை எடுக்க வேண்டும். எமே உசுரை எடுக்கிறான்னு ஓடி போய் பம்மி பதுங்கிட்டாங்க. நம்ம போட்ட பிளான் தரிசாயிருமோ? மண்டையில பழுக்க நிறுத்துக்கிட்டு அடக்க போயிடலாம். போதை வசுவை கொடுத்து எங்களை ஏமாற்றி எங்கள் யம தர்மராஜாவையே கொல்லச் சொல்கிறாயா? அடே அவ எமேலா எமகாதகே. அப்படி என்ன உனக்கு கொடுமை செய்தார்? இப்ப சொல்லுங்க, அவனை என்ன செய்யலாம்? நீங்கள் சொல்வது சரி, அதற்கு நாங்கள் உடன்படுகிறோம். உடன்பட்டால் மட்டும் போதாது, அவன் உசுரை எடுக்க வேண்டும். எடுப்பீர்களா? நீ உலக்கையால் என் வலக்கையில் அடித்தாய். நீ குருசத்தால் என் குடலில் குத்தினாய். நீ பிங்கரியால் என் பின்மண்டையில் அடித்தாய். நீ என் பாச கயிற்றாலேயே என் கழுத்தை நெரித்தாய். நீ என் தண்டத்தாலேயே என் தண்டு வடத்தில் அடித்தாய். நீ மிதித்தாய், நீ உதைத்தாய், நீ கடித்தாய், நீ என்னை வதைத்தாய். டே குப்தா, நீ கொதிக்கும் எண்ணெய் கொப்பரையில் என்னை குப்புற தள்ளினாய். அப்படியெல்லாம் இல்லை பிரபு. சம்பவங்கள் அனைத்தையும் சரியாக சொல்கிறார். என்ன ரம்பா, இப்பதான் கொன்னு கொப்பரைக்குள்ள அமைக்கிட்டு வந்தேன், அதுக்குள்ள என்ன குளியல் குளிச்ச மாதிரி வந்து உட்கார்ந்துக்கிட்டு வழக்கத்துக்கு மாறா ரொம்ப திமிரா பேசிக்கிட்டு இருக்கான். இப்படி எல்லாம் நான் கனவு கண்டேனடா. ஆமாம், கனவுதான், பிரமைதான். இதையெல்லாம் தாங்கள் நிஜமோ என்று கருதி எங்களுக்கெல்லாம் தண்டனை கொடுத்து விடுவீர்களோ என்று நாங்கள் பயந்து விட்டோம். தண்டனையா? என் புருவம் தெரிக்க போதை ஏற்றினாலும் புத்தி மழுங்காத மண் தருமன், யம தருமன். உட்படுக்கு உமக்கு முல்லை பூக்களால் ஏற்பட்ட மலர் மஞ்சம் அல்லவா? கொதிக்கும் கொப்பரை தொட்டி என்பது தாங்கள் குதித்து விளையாடும் குளியல் தொட்டி அல்லவா? கழுமரங்கள் அத்தனையும் தாங்கள் காது குடையும் குச்சிகள் அல்லவா? பிரபு, இன்று புதிய வரவு ஒன்றுமே இல்லை பிரபு. என்ன, இந்த யமனுடைய லோகம் கலையிழந்து விட்டதா? இந்த தர்ம தேவனின் ஆளுகைக்கு உட்பட்ட 84 லட்சம் நரகங்கள் அனைத்திலும் ஆன்மாக்களின் வருகை அடியோடு ஒளிந்து விட்டதா? ஒளிஞ்சிருச்சுடா டேய். இனிமே உன் ஆசையெல்லாம் நிறைவேறாது. இனி போற கூட்டமெல்லாம் சொர்க்கம் தான். ஒழுங்கு மரியாதை சட்ட குல சுட்டு இடத்த காலி பண்ணு. உலோகத்தின் நரங்கள் அவல பிறப்படுத்து அற்ப உயிர் வளர்ப்பர். கண்மூட பொன் சேர்த்து கலி யுகத்து கோமான் என்பார். பட்டம் பதவி பெற்று பார்வோற்றும் மன்னன் என்பார். கற்றவரும் கொற்றவரும் மற்றவரும் எனக்கடிமை. நதியின் முடிவு கடல் என்றால் விதியின் முடிவு நான் என்றோ? படை கொண்டு வெல்ல முடியாத பலம் கொண்ட ஈசன், ஈடு இணை எவரும் இல்லை. நான் தான் யமனேசன். இருந்தும் என்ன பயன்? யாரது? நான் தான். அட, நாரத இங்க வந்திருக்கான். இங்க எதுக்கு வந்தா? என்ன தங்கள் பேச்சில் சூழ்ச்சி? நாரதனுக்கு சூழ்ச்சியும் இல்லை, சூன்யமும் இல்லை. உன்னிடம்தான் தலைச்செருக்கும் தற்பெருமையும் தலைவிரித்து ஆடுகின்றது யமனேஸ்வரா. இந்த யமலோகம் இப்படி இருப்பதற்கு காரணம் உன் கவனக்குறைவுதான். கவனக்குறைவா? என்னிடமா?
என் அருமை மகன் யமகண்டன் ஆசை மனைவியர் ஐயோ சாமலை இவர்களிடம் நான் செலவழிக்கும் நேரத்தை விட என் கடமையில் தான் நான் கண்ணாக இருந்திருக்கிறேன். உங்கள் குதர்க்க புத்தி என் மீதும் குற்றம் கண்டுபிடிக்க துடிக்கிறதா நாரதரே? பாவம், சிவனுக்கே சிந்தை சறுக்கும், யமனுக்கு சறுக்காதா என்ன? அனிதினமும் என் நித்திரைக்கு விடை கொடுத்து முத்திரை வதிக்கும் என் மீதா திட்டமிட்டு பழி போட துடிக்கிறேன். என் லோகம் இந்நிலைக்கு ஆளாக நான் என்ன தவறு செய்தேன்? பாவங்கள் செய்தவர்கள் பரிகாரங்கள் செய்து விட்டார்கள். பாவங்கள் முற்றிலும் மறைந்து போய் பூலோகம் புண்ணியலோகமாய் மாறிவிட்டது. எப்படி நடந்தது? யமனேஸ்வரா, ஆத்தடி என்ன நம்மள நோக்கி வர்றா? அப்படின்னா ஆஹா. ஏன் மாயப்படியா? இந்த கணம் முதல் நீ சராசரி நரன்தான். அட நாரதமுனி, ஒவ்வொரு தடவையும் ஒரு பாட்டை பாடிட்டு ஓரக்கனால பாத்துட்டு போனாலும் இதை புடுக்கிறதுக்கு தான். அதை கொடுத்தியா சாமி? கொடுத்தினா ஓடிடுவேன். அட பாவி, திட்டம் போட்டு சரி பண்ணிட்டியே. ஐயா நாரதா, கொடுத்துறியா? யார் இவன்? நரன் போல் தெரிகிறது. நரனேதான் உன் யமலோகம் இந்த நிலைமைக்கு வர காரணமாக இருந்தவன். இத்தனைக்கும் காரணவாதி இவன் தானா? என் உந்தி கமலத்திலே உதறல் அடக்க வைத்த உன்னை உருக்குலைக்காமல் விட மாட்டேன்.